ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. 12ஆம் வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. ஒரு ஜீவாத்மா சம்சாரியாக திரிந்து கொண்டிருக்க ஆச்சாரிய சம்பந்தம் எப்படி ஏற்படுகிறது, ஆச்சாரியன் என்ன உபகாரம் செய்கிறான், அந்த ஆச்சாரியன் இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆச்சரியமான விஷயங்களை சொல்லக்கூடிய வார்த்தை 12ஆம் வார்த்தை. இது சுவாமி நம்பிள்ளையினுடைய வார்த்தை. ஜீவாத்மா அனாதி காலமாக அகங்காரம், மமகாரம், ராகத்வேஷங்களால் பீடிக்கப்பட்டு சம்சாரத்தில் திரிஞ்சுட்டு இருக்கான். பரஹிம்சை பண்ணுறான், அடுத்தவர்கள் வாழ்க்கையே கெடுக்கிறான் தன்னுடைய சுகத்துக்காக. அதற்காக தானும் கஷ்டப்படுறான், நரகத்துக்கு போய் கஷ்டப்படுறான் என்று இப்படி இந்த துக்கச் சுடலையில் சூழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, அப்பொழுது 6 காரணங்களால் ஆச்சாரிய சம்பந்தம் இந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்படுறது. என்ன அந்த 6 காரணங்கள்? இது சொல்லக்கூடிய ஸ்லோகம் ஒன்று இருக்கு. ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா விஷ்ணோ கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் ச சாத்விகைஹி சம்பாஷணம் ச ஷடேதானி ஹி ஆச்சாரிய பிராப்தி ஹேதவஹா என்று 6 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஆச்சாரிய பிராப்திக்கு காரணமாக, அதாவது ஆச்சாரியனை கிட்டுவதற்கு காரணங்களாக இந்த 6 இருக்கின்றன. முதல் காரணம் ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம், எம்பெருமானுடைய சௌஹார்தம். நிர்ஹேதுக கிருப்பை இருக்கு இல்லையா, எம்பெருமான் எப்போ பார்த்தாலும் நினைச்சுட்டே இருக்கான், எப்படியாவது எல்லா ஜீவாத்மாக்களும் என்னுடைய திருவடிகளுக்கு வந்து சேர வேண்டுமே அப்படின்னு. அவனுடைய இயற்கையே இதுதான், கிருப்பை அப்படின்றது அவனுடைய இயற்கை. அந்த இயற்கையான கிருப்பை, நிர்ஹேதுக கிருப்பை இருக்கு இல்லையா, அதுதான் முதல் காரணம். அந்த காரணம் இருக்கிறபடினால என்ன ஆகுதுன்னா, எதிர்ச்சா சுகிருதம் தத்தா, எதிர்ச்சையான ஒரு சுகிருத்தமானது ஏற்படுறது. என்னன்னா, இந்த ஜீவாத்மாவோ கெட்ட விஷயங்கள்லையே பழகியிருக்கான். இந்த கெட்ட விஷயங்களில் பழகி இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நன்மை என்று பெயரிலாவது ஒரு தீமையை செய்கிறான். அவன் பசுமாட்டை அடிக்க போகிறான், அடிக்கக்கூடாது, தீமை தான் இது. ஆனால் அடிக்க போகும்போது என்ன பண்ணுறான்னா, கோயிலை பிரதட்சணமாக வந்து அடிக்கிறான் அந்த பசுமாட்டை. ஏன்னா அந்த பசுமாட்டானது கோயில் சுற்றி வருது அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ தீமையை செய்யக்கூடிய இந்த ஜீவாத்மா அவன் பேரில் எம்பெருமான் ஒரு கணக்கிடுறான், எதிர்ச்சா சுகிருத்தம் அப்படின்னு ஒரு கணக்கிடுறான். இவன் ஒரு சுகிருத்தத்தை பண்ணான், நல்லதை செய்தான் அப்படின்னு. இதை ஏன் கணக்கிடுறான் எம்பெருமான்? ஏன்னா அவன் இயற்கையாகவே கிருப்பையை கொண்டவனாக இருக்கானா. ஜீவாத்மாவை எப்படியாவது தன்னுடைய திருவடிகளை சேர்த்துக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால தான் இந்த ஜீவாத்மா ஏதாவது ஒரு அவனுக்கு அவசரம் கொடுக்க, ஒரு வாய்ப்பை கொடுக்க, அப்போ உடனே பெருமான் கணக்கு எழுதிடுறான். சரி, இவன் நல்லது செய்தான் அப்படின்னு. இப்போ நல்லது செய்தான் அப்படின்னு ஒரு பொய் கணக்கு தான் இது. ஏன்னா ஜீவாத்மா உண்மையாகவே நல்லது அங்கே செய்யலை. ஆனால் மனசறிஞ்சு ஒரு நன்மையை செய்தால்தான் நான் கட்டாட்சிப்பேன் அப்படின்னு எம்பெருமான் நினைத்தானே என்றால் இந்த ஜீவாத்மாவை கட்டாட்சிக்கவே முடியாது. ஆகையினால் அவனுடைய அந்த இயற்கையான இன்னருள் இருக்கிறபடினால ஏதோ ஒரு சுகிருத்தத்தை எம்பெருமான் ஏறிடுறான். ரெண்டாவது இது. ஆக ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் எதிர்ச்சா சுகிருதம் ததா, அதனால விஷ்ணோ கட்டாட்சம், எம்பெருமான் இப்போ கட்டாட்சிக்கிறான் அந்த ஜீவாத்மாவை. கட்டாட்ச பண்ண வேண்டும் என்றால் ஜீவாத்மா நன்மை செய்திருக்க வேண்டுமே, நன்மையே செய்யலை இல்லையா. ஆனால் எம்பெருமான் அந்த நன்மையை ஒரு தீமையை நன்மை அப்படின்னு சொல்லி பெயரிட்டு எம்பெருமான் விசேஷ கட்டாட்சம் பண்ணுறான். மூணாவது காரணம் விஷ்ணோ கட்டாட்சம் ததா அத்வேஷா, அத்வேஷம் அப்படின்றதுனால இதனால் இவனுக்கு ஒரு அத்வேஷம் வருது. இது காரணம் என்ன பண்ணியிருக்கான் ஜீவாத்மா, எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை பெறுவதற்கு முன்பு எம்பெருமான் பெருமாள் அப்படின்னு யாராவது சொன்னாலே அதெல்லாம் வேண்டாம் போ, எனக்கு அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு தள்ளி விட்டுட்டே இருந்தான். துவேஷத்தை பாராட்டியிருந்தான். எம்பெருமான் அப்படின்னு சொன்னாலே, பகவத் விஷயம் அப்படின்னாலே அச்சா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு துவேஷப்பான்மையோடு இருந்தான் இல்லையா ஜீவாத்மா. இப்போ எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால அத்வேஷம், அந்த துவேஷமானது நீங்கித்து. பெருமாளை பற்றி யாராவது அறிவித்தார்களே என்றால் நிராகரிக்க மாட்டேங்கிறான். சரி உட்காந்து கேட்குறேனே அப்படின்றான். இது 4வது நிலை இந்த ஜீவாத்மாவுக்கு பலனா வந்திருக்கு இப்போ, அத்வேஷம் அப்படின்னு. இதற்கு பிறகு 5வதாக ஆபிமுக்கியம். இதுவரையிலும் எம்பெருமானை பற்றி யாராவது சொல்ல வந்தார்கள் என்றால் வேண்டாம் அப்படின்னு தடுத்திருப்பான். இப்போ தடுக்க மாட்டான், அது அத்வேஷம். அதற்கு அடுத்த நிலையாக ஆபிமுக்கியம் என்று நன்மையை தேடி இவன் போகிறான். எம்பெருமானை பற்றி மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணுமே, தத்துவார்த்தங்களை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு மேலே இவன் நடக்கிறான் இல்லையா.
அவனை நோக்கி நடக்கிறானே அது 5வது நிலை, அது ஆபிமுக்கியம். அந்த ஆபிமுக்கியத்தினால இவனுக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னா சம்பாஷணம் சாத்விகைஹி, சத்வகுணம் மிக்க சாத்விக ஜனங்கள் அவர்களுடன் இவனுக்கு சம்பாஷணம் ஏற்படுகிறது, ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுறது. இவன் நல்ல வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான் இல்லையா, ஆகையினால தான் சாத்விகர்களை போய் அண்டை கொண்டு அவர்களிடத்துல கேட்டு தெளிய வேணும் அப்படின்னு போறான். அப்படிப்பட்ட சாத்விகர்கள் சம்பாஷணம் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அவர்கள் என்ன அறிவிக்கிறார்கள், அதுவும் அந்த ஆச்சாரியன் இருக்கார், ஞானம் அனுஷ்டானம் மிக்கவராக எல்லாம் அறிந்தவராக இருக்கார், அவர் உனக்கு தத்துவார்த்தங்களை எல்லாம் உபதேசிப்பார் அப்படின்னு கை காட்டி விடுறார் அந்த சாத்விகால். இப்படிதான் ஷடேதானி ஆச்சாரிய பிராப்தி ஹேத்தவஹா என்று ஆச்சாரியனை போய் அடைவதற்கு இந்த 6 காரணங்கள் இருக்கின்றன என்று நம்பளை சாதிக்கிறார். இதற்கு பிரசித்தமான பிரமாண ஸ்லோகமும் பார்த்தோம், ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் என்ற அந்த ஸ்லோகம். இதில் நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஆச்சாரிய சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆச்சாரிய பிராப்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த வழியில் வர வேண்டியதாக இருக்குது. நமக்கு தத்துவார்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த ஆசைக்கு சேர அந்த தத்துவார்த்தங்களை உபதேசிக்கிறார் இல்லையா, அந்த ஆச்சாரியர் அவரை கிட்டுவது தான் ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரிய பிராப்தி என்று. இதற்கு மேல் நம்பிள்ளை சாதிக்கிறார், இப்படிப்பட்ட ஆச்சாரியின் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்ப எம்பெருமானையே உபகரிக்கக்கூடிய இந்த ஆச்சாரியன் இருக்கார் இல்லையா, அந்த ஆச்சாரிய கைங்கரியமே தான் எல்லாம் அப்படின்னு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார். இதே அர்த்தத்தை தான் மணவாள மாமணிகளும் காட்டுறார். தன்குருவின் தாளிணைகள் தம்மில் அன்பொன்றில்லாதார், அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயைக்கோன், இன்பமிகு விண்ணாடு தான் அளிக்க வேண்டியிரான், ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு என்று பெருமாளை பற்றி ஆச்சாரியர் அறிவிக்கிறார். பகவத் குணங்கள் எல்லாவற்றையும் பறக்க உபதேசம் பண்ணுகிறார். இதனால் பகவத் பக்தி இந்த ஜீவாத்மாவுக்கு விளைகிறது. அதற்கு பிறகு எனக்கு பகவான் தான் எல்லாம், பகவான் தான் எல்லாம், எம்பெருமான் தான் எல்லாம் அப்படி இருந்தானே என்றால் பெருமாளே நிராகரிப்பார். ஏன்னா பெருமாள் யோசிப்பாராம், ஏண்டா உனக்கு ஒன்றுமே தெரியாத காலத்தில் இந்த ஆச்சாரியன் தானடா என்னை பற்றியே சொன்னார், நீ இப்போ அவரை விட்டுட்டு நான் தான் எல்லாம் அப்படின்னு ஏன் பின்னாடி வரியே, ஏன் சம்பந்தமே உனக்கு கிடையாது. அதான் மாமணிகள் சாதிக்கிறார், இன்பமிகு விண்ணாடு தான் அடிக்க வேண்டியிரான். பெருமாளுக்கு நிர்பந்தம் கிடையாது, ஸ்ரீவைகுண்டத்தை கொடுக்கணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. ஆதலால் நன்னார் அவர்கள் திருநாடு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக மாட்டார்கள். ஆக எம்பெருமானை அறிவித்த ஆச்சாரியனே தான் முக்கியம் என்று, ஆச்சாரிய கைங்கரியம் தான் எனக்கு புருஷார்த்தம் என்று இருக்க வேண்டும். ஆக இந்த உபகாரத்துக்கு சேர ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சு தண்ணில் தோன்றுமேல். என்ன உபகாரம், எம்பெருமானை பற்றி ஒன்றுமே தெரியாத பொழுது, அஜ்ஞானத்தில் திளைத்திருக்கும் பொழுது எம்பெருமானை பற்றி அறிவித்தாரே அந்த ஆச்சாரியன் அப்படின்ற அந்த ஆச்சாரிய கிருத்தியம் என்ன, அவர் செய்யக்கூடிய அந்த உபகாரம் என்ன, அதை நினைத்து ஆச்சாரியனே தஞ்சம் என்று இருக்கக்கூடிய நிலை தான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலை. இதில் முக்கியமாக நாம் நன்றாக ஞாபகப்படுத்தி கொள்வது என்ன வேண்டும் என்றால், இந்த ஆச்சாரிய சம்பந்தம் என்றது நமக்கு தத்துவ ஞானம் அதை பெற வேண்டும்ன்ற அபிலாஷை ஆசை வர அந்த தத்துவ ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த ஆச்சாரியன், அவனிடத்துல போய் கிட்டுவது என்றதுதான் ஆச்சாரிய சம்பந்தம். அதற்கு சேர அந்த ஆச்சாரிய கைங்கரியமே புருஷார்த்தம் என்று இருப்பது தான் என்று ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.